எதிர்பாராத ட்விஸ்ட், செவி சாய்க்காத தலைமை நீதிபதி. மோடி போட்ட திடீர் உத்தரவு. புதிய மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய போகும் ஜனாதிபதி மாளிகை. துஷார் மேத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட புதிய அசைன்மெண்டால் சிக்கப்போகும் PR ஹவாய். வணக்கம் நண்பர்களே. ஆளுநர் ரவிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே மசோதா விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி பிரதமரின் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துவிட்டதால் இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று பிரதமர் மோடி களமிறங்கிவிட்டார். அதன் காரணமாக தனது சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை களத்தில் இறக்கிவிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எந்தெந்த இடத்தில் மத்திய அரசின் அதிகாரத்தில் கை வைத்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டும்படி அதிரடிவாதம் செய்ய வைத்திருக்கிறார். இதனால் உச்சநீதிமன்றத்தில் 6 நாட்களுக்கு மேலாக அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்று வந்தது. என்றாலும் தலைமை நீதிபதி PR ஹவாயை பொறுத்தவரை பிரதமரும் ஜனாதிபதியும் தவறு செய்திருப்பதாக தெரிந்தால் நாங்கள் அதில் தலையிடுவோம் என்பது போன்று தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வருவது மோடி திரௌபதி 2 பேரையும் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாக்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை இன்னும் நீண்ட நாட்களுக்கு இழுத்தடித்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டமிட்டு வருவதால் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தற்போது ஜனாதிபதி மாளிகை வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய அரசின் அதிகாரம் என்னென்ன, ஜனாதிபதியின் அதிகாரம் என்னென்ன என்பதை ஒரு பட்டியல் போட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கொடுப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். அதனால் தற்போது துஷார் மேத்தா சில மூத்த சட்ட வல்லுநர்களை அழைத்து அவர்களுடன் ஜனாதிபதி மாளிகையில் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறாராம். இது குறித்த தகவலை டெல்லி ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள பெரும்பாலான நீதிபதிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமே புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறது. அதனால் தான் நீதிமன்றத்தில் வாதாடும் வழக்கறிஞர்களிடம் இவர்கள் முதல்வர்களின் அதிகாரம் என்ன, ஆளுநரின் அதிகாரம் என்ன என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து ஒரு பாடம் நடத்த வேண்டும். அப்படி அவர்களுக்கு தெரிவிக்கும் போதுதான் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்வார்கள். இல்லை என்றால் ஏற்கனவே பேசியதை தான் திரும்ப திரும்ப பேசுவார்கள். ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமர்களின் அதிகாரத்தை பறிப்பது எப்படிப்பட்ட சட்டவிரோதம் என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மாளிகை துஷார் மேத்தாவிடம் தெரிவித்துள்ளதாம். அதனால்தான் தற்போது மொத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் பட்டியல் போட்டு உச்சநீதிமன்றத்திற்கு கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளாராம். குறிப்பாக ஜனாதிபதியை பொறுத்தவரை என்னதான் இந்த விவகாரத்தில் வழக்கறிஞர் அழுத்தம் திருத்தமாக வாதாடினாலும் தங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளது என்பது போலவே தொடர்ந்து பேசிக் கொண்டு வருவதால் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதில் உங்களுடைய எல்லை இதுவரை தான், அதனால் இனிமேலாவது எல்லை மீறாதீர்கள், அப்படி செயல்பட்டால் மத்திய அரசின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று உச்சநீதிமன்றத்தை எச்சரிப்பதற்கு இந்த புதிய பட்டியல் தயாராகி வருகிறதாம். குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை மாநில அரசுகளுக்கு தான் சாதகமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் கூறுவதனால் அதிகாரம் இல்லாத ஒரு பதவி எதற்கு, அப்படியென்றால் ஆளுநர் பதவியை தூக்கிவிடலாமா என்று தலைமை நீதிபதியை நோக்கி ஒரு பகிர் கேள்வியும் கேட்கப்பட உள்ளதாம். இப்படி ஜனாதிபதி மாளிகை தாங்கள் ஏற்கனவே கேட்ட 14 கேள்விகளுக்கு இப்போது வரை தலைமை நீதிபதி ஹவாய் பதில் கொடுக்காத நிலையில் தற்போது இன்னும் சில அதிரடியான கேள்விகளையும் கேட்பதற்கு தயாராகி வருகிறார்களாம். அதனால் அடுத்தடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா களம் இறங்கும் போது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கும் அவருக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் நடக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. கூட்டணிக்குள் அண்ணாமலை குண்டு போட்டாரா? கொந்தளிக்கும் ஆதரவாளர்கள். நயினார் அனுப்பிய புகாரால் பரபரப்பு. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தற்போது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த OPS, டிடிவி தினகரன் ஆகியோர் வெளியேறியுள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம் OPSஐ மோடியை சந்திக்க விடாததோடு டிடிவி தினகரனையும் அமித்ஷாவையும் சந்திக்க வைக்கவில்லை. இதன் காரணமாகவே அதிருப்தியில் இருந்த அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை இந்த கூட்டணிக்கு சேர்க்கக்கூடாது என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் எங்களது தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வெளியேறிவிட்டேன் என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். ஆனால் இப்படி அவர்கள் தாங்களாகவே வெளியேறி உள்ள நிலையில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைதான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக விடக்கூடாது என்பதற்காக கூட்டணிக்குள் குண்டு போட்டுவிட்டார். அவர் சொன்னதினால்தான் OPS, டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார் என்று டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளாராம். இதனால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அவர்கள் கூறுகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை தான் ஏற்கவில்லை என்றாலும் கூட டெல்லி பாஜக அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விட்டதால் அவருக்கு ஆதரவாக தான் சமீப காலமாக மேடைகளில் பேசுகிறார்.
அதோடு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார். இந்த நேரத்தில் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திக்க முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்திய நயினார் நாகேந்திரன் தான். எடப்பாடி பழனிசாமியின் சொல்லை கேட்டுக்கொண்டு அதை செய்தார். அப்படி இவர்களே அவரை தடுத்துவிட்டு இப்போது அவர் கூட்டணி விட்டு வெளியேறியதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று எப்படி சொல்ல முடியும்? உண்மையிலேயே ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணிகள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கேற்ப நயினார் செயல்பட்டு இருப்பார். ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமியின் சொல்லை கேட்டுக்கொண்டு அவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு வந்தார். அதனால்தான் நமக்கு மரியாதை இல்லாத இந்த கூட்டணியில் எதற்காக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்படி அவர்கள் இருவரும் வெளியேறுவதற்கு எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் காரணமாக இருந்துவிட்டு இப்போது அண்ணாமலை மீது பழி போடுவது எந்த வகையில் நியாயம்? அதோடு மத்திய அமைச்சர் அமித்ஷாவே இது அவர்கள் உட்கட்சி விவகாரம், இதில் நாம் தலையிட முடியாது என்று சொன்ன பிறகு இந்த விஷயத்தை அவர்கள் டெல்லி கொண்டு செல்லவும் விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற போது அவர் எடுப்பதுதான் முடிவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி இந்த கூட்டணியில் இருப்பார்கள்? அதனால்தான் இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நாம் எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர்களாகவே வெளியேறிவிட்டார்கள். இப்படி நிலவரம் இருக்கும்போது எப்படி அண்ணாமலை தான் கூட்டணிக்குள் குண்டு போட்டு விட்டார் என்று சொல்ல முடியும்? நீங்களே அவர்களை திட்டமிட்டு வெளியேற்றிவிட்டு அண்ணாமலை மீது பழி போடுகிறீர்களா என்று அவரது ஆதரவாளர்கள் நயினார் நாகேந்திரனை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். அடுத்த செய்தி. காவல்துறையை வைத்து விஜய்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் திமுக. சுற்றுப்பயணத்தில் முதல் நாளே வைக்கப்பட்ட செக். தமிழக வெற்றிக்கழக தலைவரான நடிகர் விஜய் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல போகிறார். அவர் தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் எந்தெந்த ஊர்கள் வழியாக பயணிக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் நின்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பட்டியல் போட்டுள்ளது. இந்த நிலையில்தான் திருச்சி சென்ற தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் திருச்சியில் விஜய் எந்தெந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார் என்பது குறித்த ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட பட்டியலில் பார்த்த காவல்துறையினர் திமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக உள்ள பகுதிகளாக விஜய் பயணிப்பதை தெரிந்து திமுக மேலிடத்திற்கு உடனே தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதையடுத்து திமுக ஏரியாக்களில் விஜய் வாகனத்தில் செல்வதற்கு மட்டுமே அனுமதி கொடுங்கள், அங்கு அவர் நின்று பொதுமக்கள் மத்தியில் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். இதன் காரணமாகவே திருச்சியிலிருந்து விஜய் தொடங்கும் பிரச்சாரத்தின் போது அங்குள்ள சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு தடை போட்டுள்ளார்களாம். அது மட்டுமின்றி நாங்கள் அனுமதி கொடுக்கும் இடங்களில் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதனால் நீங்கள் திட்டமிட்டுள்ள பட்டியலை முன்கூட்டியே எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று காவல்துறை கூறியுள்ளதாகவும், அந்த வகையில் விஜய் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்று காவல்துறை மூலம் திமுக சதி திட்டம் போட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகிற 9ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடும் செங்கோட்டையன். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கப் போகிறேன் என்று கூறிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் 10 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அந்த முயற்சியில் நான் இறங்குவேன் என்று அவருக்கு ஒரு கெடு விதித்திருந்தார். ஆனால் அதற்கு உடன்படாத எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்தார். இந்த நிலையில் மீண்டும் மீடியாக்களை சந்தித்த செங்கோட்டையன், நான் அப்படி பேசியதற்கு என்னை அழைத்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கேட்டிருக்க வேண்டும், அதுவும் இல்லை என்றால் கட்சியின் பொதுக்குழுவை அவர் கூட்டியிருக்க வேண்டும். ஆனால் இது எதையும் செய்யாமல் கட்சி பொறுப்பை பறிக்கிறார். அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியில் நான் ஈடுபடுகிறேன், என்னுடைய சொந்த நலனுக்காக அல்ல என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டதை அடுத்து அவரது ஆதரவாளர்களும் அதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை ஒன்று திரட்டும் முயற்சியில் தனது குழுவினருடன் இறங்கியிருக்கும் செங்கோட்டையன் வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மீண்டும் மீடியாக்களை சந்திக்க போகிறாராம். அப்போது ஒரு முக்கிய முடிவை வெளியிட இருக்கிறாராம். குறிப்பாக அதிமுகவில் நிர்வாகிகளாக இருந்து நீக்கப்பட்ட அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தனது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து அறிவிக்கிறாராம் செங்கோட்டையன். இதனால் அன்றைய தினம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும். இப்படி கட்சியில் உள்ள தனது எதிர்ப்பாளர்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் செங்கோட்டையன் இறங்கியிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது.